ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் புதுசாக இப்போ ஐவிஎஃப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஐவிஎஃப் ட்ரை பண்ணதில்லை. நாங்கள் ஐவிஎஃப் இப்போ பிளான் பண்ணியிருக்கிறதுனால எங்களுக்கு ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ யாரெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஐவிஎஃப் ட்ரை பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் டயட் சார்ட் கேட்டுட்ருக்கீங்க. ஐவிஎஃப் டயட் சார்ட், வெயிட் லாஸ்க்கு, பிசிஎஸ், டயபெட்டிஸ், தைராய்டுக்கெலாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகணும், 100% கேரண்டியாக சக்ஸஸ் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னாலும் 100% கேரண்டி எந்த ஹாஸ்பிட்டலையும் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் இந்த 15 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட் ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த 15 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். நல்ல சக்ஸஸ் ரேட் அந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்ருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேர்டு உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ண போகிற டாக்டரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சக்ஸஸ் ரேட் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் அமௌண்ட், அந்த ஐவிஎஃப் சென்டரில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, பேக்கேஜிங் ஏதாவது இருக்கா, இஎம்ஐ ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐவிஎஃப் போகிறது பெட்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்டர் வெயிட் இருந்தாலும் சரி, ஓவர் வெயிட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வெயிட்டை மேனேஜ் பண்ணணும். இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் அண்டர் வெயிட்டில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50 kg இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க, 70, 80, 90 இந்த மாதிரி இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 to 8 kgs ஐவிஎஃப் முன்னாடியே குறைக்கிறதுக்கு பாருங்கள். இது கண்டிப்பாக ஐவிஎஃப் சக்ஸஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் தர மெடிசனை கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு கோல்டு, காஃப், ஃபீவர் இந்த மாதிரி வரும்போது மெடிசன்ஸ் நம்ம ஒரு டைமுக்குன்னு எடுத்துப்போம். ஆனால் ஐவிஎஃப்ல அப்படி கிடையாது. நீங்கள் 8 o'clock மெடிசன் ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாளும் அதே 8 o'clock தான் எடுத்தாகணும். அவங்க எவ்வளோ நாள் மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லா மெடிசனும் அதே கரெக்ட் டைமுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 8 o'clock ஒரு மெடிசன், ஆஃப்டர்நூன் 2 o'clock, மறுபடியும் நைட் 8 o'clockனா இதே டைமே கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ப்ரொசீஜர் முடிஞ்சாலும் சரி, இல்லை பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னாலும் சரி, நீங்கள் இதே டைமை தான் ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மெடிசனை கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கணும். மெடிசனை ஸ்கிப் பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் எடுத்துப்பாங்க. ஒரு டேப்லெட் தான் சொல்லியிருப்பாங்க, 2 டேப்லெட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தப்பும் பண்ணக்கூடாது. தெளிவாக உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ மெடிசன்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபோர்த் டிப் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்குது. நீங்கள் ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய உங்கள் ஃபுட்டில் ப்ரோட்டீன், அயன், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியாக எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உங்களோட எக் க்ரோத் நல்லாயிருக்கும். சேம் டைம் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் குவாலிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ஐவிஎஃப் போகிறதுக்கு ஒரு 3 மாதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் டிப் என்னென்னா, நீங்கள் சம்மர் டைமில் ஐவிஎஃப் பண்ணாலும் சரி, இல்லை வின்டர் டைமில் ஐவிஎஃப் பண்ணாலும் சரி, மறக்காமல் ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் தண்ணி நல்லா குடிங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் 3 to 4 லிட்டர்ஸ் நல்லாவே தண்ணி குடிக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். உங்களுக்கு யூட்ரஸில் பிளட் சர்க்குலேஷனுக்குலாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தண்ணி நல்லா குடிங்க. ஒரு 2 to 4 லிட்டராச்சும் டெய்லி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ஒரு 3 to 4 இயர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ப்ரெக்னன்சி ஆகலை, ஐவிஎஃப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, ஒரு 3 month டைம் இருக்குது அப்படின்னா அந்த 3 month ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோங்க. இது உங்களோட எக் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு அப்நார்மலிட்டிஸும் பேபிக்கு வராமல் பார்த்துக்கும். ஐவிஎஃப் போகிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி, டீ, சுகர் ஐட்டம்ஸ் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகரும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜங்க் ஃபுட், பிக்கிள்ஸ், அப்பளம், அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா, பீஸா, பர்கர், மோமோஸ் இது மாதிரி நிறைய விதமான ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடுவீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு 3 மாதத்துக்கு வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐவிஎஃப்லாம் போகிறீங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெர்பல் டீ, அது மட்டும் இல்லாமல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி வெர்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து வரும். ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி எதுவுமே வந்து வேண்டாம், எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து கொடுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மை ரொம்ப டேமேஜ் பண்ணும். இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது எல்லாமே வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டியும் வந்து டேமேஜ் பண்ணும். அதனால் தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இது பண்ணால் பயமாக இருக்குது, அது பண்ண பயமாக இருக்குது, எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது, அந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக நீங்களாக வந்து இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் போகிறீங்கன்னா 3 மந்த்துக்கு முன்னாடியே நல்லா வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு 4 டைம் வாக்கிங் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் தாராளமாக பண்ணுங்கள். எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பண்ணுங்கள். மார்னிங் மறக்காமல் சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து மெயினாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஸோ அதை பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச என்ன எக்ஸசைஸ் தெரியுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து 10 to 15 மினிட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை எனி அதர் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டேப்லெட் உங்கள் டாக்டர் கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த 3 மந்த்தில் டாக்டர்கிட்ட டைம் கேளுங்க, நான் கம்மி பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணுங்கள் அப்படின்றத டாக்டர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஒரு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நார்மலில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைனா வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து எஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் உங்களை எந்த விசிட் வர சொல்கிறாங்களோ அந்த விசிட் கரெக்டாக போங்க. டாக்டர் கன்சல்டேஷன் டைமில் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த 15 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, வாக்கிங் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கினீங்க அப்படின்னாலே ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், என் பேபி நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க. எந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கும் போகாதீங்க. ஒரு சில சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா கூட அதை பெருசாக கேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் பாட்டு நார்மலாக இருங்க. இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் சைக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஃபுட் ஹேபிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. வாக்கிங், எக்ஸசைஸ்லாம் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கீங்கன்னா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓவர் வெயிட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.